தமிழ் ஒலிம்பியாட். பெயர் வம்சிகா. 5ஆம் வகுப்பு. ராமச்சந்திரா பொதுநிலைப்பள்ளி, கொட்டிவாக்கம், சென்னை 41. அவையோரை வணங்கி மகிழ்கிறேன். நான் இன்று முயற்சி திருவினையாக்கும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவர் வாக்குக்கேற்ப எவரொருவர் விடாமுயற்சி செய்கின்றாரோ அவரே வெற்றி பெறுவார். ஹெலன் கெல்லர் அம்மையார் குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் இருந்த போதும் தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் பிரெயில் முறையில் பயின்று இன்று உலகம் போற்றும் மனிதர்களுள் ஒருவராய் விளங்கினார். 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமாவும் நாகசாகியும் அணுகுண்டால் அழிக்கப்பட்ட போதும் ஜப்பான் இன்றும் முன்னிலையில் இருக்க காரணம் அம்மக்களின் விடாமுயற்சியே ஆகும். ஏன் நாம் ஆங்கிலேயரிடமிருந்து நம் நாட்டை மீட்டு இன்று சுதந்திரமாக வாழ காரணமே நம் தலைவர்களின் விடாமுயற்சி ஆகும். முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் என்பது பழமொழி. அமெரிக்க அதிபர் லிங்கன் பல தோல்விகளை கண்ட பின்னரே அந்நாட்டின் ஜனாதிபதியாக 30 ஆண்டுகளுக்கு பின் பதவியேற்றார். நம் அரசியலும் அப்படித்தானே. இன்று கணித மேதை என்று போற்றப்படும் ராமானுஜம் சந்திக்காத தோல்வியா? விளையாட்டுத் துறையில் பலர் ஓடுதல், தாண்டுதல், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், கால்பந்து என பல பிரிவுகளில் சாதனை புரிந்து பதக்கம் பெற காரணம் அவர்களது விடாமுயற்சியே ஆகும். அப்படித்தான் பிரக்யானந்தா சதுரங்க போட்டியில் இந்தியாவில் முதலிடத்தை வகித்துள்ளார். மண்ணில் மட்டுமா நம் சாதனை தொடர்கிறது? விண்ணிலும் பல சோதனைகளை முறியடித்து சாதனை படைத்துள்ளோம். 2023 இஸ்ரோவின் சந்திராயன் 3 திட்ட இயக்குநராக பணியாற்றிய ரிது கரிதால் ஸ்ரீவஸ்தவா ராக்கெட் பெண் என்று அழைக்கப்பட்ட காரணம் அவரும் அவர் குழுவும் அனுப்பிய சந்திராயன் 3 நிலவின் தென்முனையில் தரையிறங்கிய முதல் நாடாகவும் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய உலக நாடுகளின் 4வது நாடாகவும் போற்றப்படுவதே ஆகும். இவை அனைத்திற்கும் காரணம் விடாமுயற்சியே என கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.